ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நாங்கள் சுடுகாட்டுக்கு தான் வந்திருக்கோம் சாமி கும்பிட்றதுக்கு. வருஷத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி கல்லெல்லாம் சுத்தம் படுத்தி இறந்தவங்க சிலைக்கெல்லாம் பூ மாலை இதெல்லாம் போட்டு சாமி கும்பிடுவாங்க இல்லையா? அதனால் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். இவன் தான் எங்கள் தம்பி. எப்படின்னா என் பையனுக்கு தாய் மாமா, எங்கள் பாப்பாவுக்கும் பையனுக்கும் தாய் மாமா. இவங்க எல்லாருமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருமே எங்கள் ரிலேட்டிவ் தான். பாருங்கள், இந்த எரிமேடைன்னு சொல்லுவாங்களே, அந்த இடத்துல என் பாப்பா பூ வச்சுட்டு அவ்வளோ தைரியமாக உட்காந்துருக்கா. நானுமே பூ வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு யாருமே பூ வச்சுட்டு வரமாட்டாங்கன்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் இந்த பூ வச்சுட்டு தான் வரணும் அப்படின்ட்டு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் எங்கள் பெரியப்பா சிலைக்காக நான் மாலை போட வந்திருக்கேன். எங்கள் பெரியப்பாவுக்குமே நான் தலை நிறைய பூ வச்சுருக்கணுன்னு எங்கள் பெரியப்பா ரொம்ப ஆசைப்படுவார். எப்பயுமே உயிரோடு இருக்கும்போதும் சரி, எப்பயுமே அப்படி தான் இருப்பார். ஆனால் எங்கள் பெரியப்பா இறந்தது தான் என்னால் தாங்கிக்கவே முடியல இப்போ வரைக்குமே. எனக்கு 2 பெரியப்பா ரொம்ப பிடிக்கும். 2 பெரியப்பாவுமே பார்த்திங்கன்னா, அவங்க 2 பேரும் டெத் ஆகும்போது நான் இங்கே இல்லை. எங்கள் பெரியப்பா பேர் பார்த்திங்கன்னா செல்வகுமார், இன்னொரு பெரியப்பா ராஜகோபால். எங்கள் 2 பெரியப்பாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே பாப்பாவை தூக்கிட்டு போய் கடைக்கு அங்கே இங்கேன்ட்டு நல்லா ஊர் சுற்றி காட்டுவாங்க. எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்போல்லாம். எங்கள் பெரியப்பா தான் எங்களெல்லாம் காப்பாற்றினாங்க. எங்கள் பெரியப்பா இறந்தது எனக்கு தெரியவே தெரியும். பட் ஆனால் நான் ஊரில் இல்லை. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. வந்தோடனேயுமே எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு. எங்கள் பெரியப்பா எங்கள் அப்பாவோடைய அண்ணா இறந்தப்போ அப்படி தான் டோலக்பூர் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசமோ அது என்னமோ சொன்னாங்க. அது எந்த ஊருன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இறந்துட்டார். அந்த டென்ஷன்லேயே எந்த ஊருன்னு கூட நான் விசாரிக்கவே இல்லை. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நான் எங்கள் பெரியப்பா மூஞ்ச கூட லாஸ்ட்டாக பார்க்கல. என்கிட்ட சண்டை கட்டிட்டு தான் போனார் வண்டிக்கு போகும்போது. எங்கள் பெரியப்பா சிலைக்கு தான் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் பெரியப்பா பொட்டு வைக்கிறாரு. இவரும் எங்கள் பெரியப்பா தான். அங்கே பொட்டு வச்சுருக்கிற சிலையும் எங்கள் பெரியப்பா தான். இங்கே ராஜகோபால் அப்படின்னு இருக்குதுல்ல, அதுவும் எங்கள் பெரியப்பா தான். இவங்க 2 பேரும் இறந்தது என்னால் நினச்சி கூட பார்க்க முடில. எங்கள் அப்பா இப்போ தான் வராரு. நான் பார்த்திங்கன்னா எங்கள் தம்பிக்கிட்ட மாலையை வாங்கி கையில் வச்சுக்கிட்டேன். நான் தான் எங்கள் பெரியப்பா சிலைக்கு போடுவேன், யாரும் போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் தம்பி எல்லா சிலைக்குமே மாலை கொடுத்துட்ருந்தான். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா எங்கள் ஆயா சிலைக்கும் எங்கள் தாத்தா சிலைக்கும் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாலை போட்டுட்ருக்காங்க. நான் தான் எங்கள் பெரியப்பா சிலைக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, எங்கள் தாத்தா தான் பார்த்திங்கன்னா ஊர் பெரியவருன்னு சொல்லுவாங்களோ, அவங்க எங்கள் தாத்தா தான், எங்கள் சின்ன தாத்தா. அவர் தான் பார்த்திங்கன்னா சிலைக்கெல்லாம் துண்டு கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே எங்கள் பாட்டி, ஆயா அவங்க எல்லாருமே சேர்ந்து எல்லாம் க்ளீன் பண்ணி பெருக்கி விட்டுட்டாங்க நாங்கள் வரத்துக்குள்ளே. எங்கள் தாத்தா பார்த்திங்கன்னா துண்டு கட்டியிருக்காங்க பாருங்களேன். இவர் தான் எங்கள் பெரியப்பா ராஜகோபால். பார்த்திங்களா அந்த சிலை பார்த்திங்களா? இவர் எங்கள் பெரியப்பா செல்வகுமார். எங்கள் ஆயா, தாத்தா, எங்கள் சித்தப்பா, எங்கள் பெரியப்பா எல்லாருமே ஒரே லைனில் வச்சுட்டோம். நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு வரத்துக்கு முன்னாடியே பொங்கல் அப்பயே பார்த்திங்கன்னா எல்லாருமே சாமி கும்பிட்டு போயிருக்காங்க பாதி பேர். எங்கள் அம்மா நடைப்பழனி போயிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால எல்லாருமே எங்கள் ரிலேட்டிவ்ஸில் நிறைய பேர் போயிருக்காங்க. அதனால் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்லான்னு சொல்லிவிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வச்சுருக்கோம். எங்கள் தாத்தா துண்டு கட்டிகிட்டு இருக்கிறாங்க சிலைக்கெல்லாம். எங்கள் மாமா, எங்கள் தம்பி, எங்கள் சித்தப்பா, எங்கள் தாத்தா, நான் எல்லாருமே சேர்ந்து மாலையை பிடிச்சிட்டு இருந்தோம். ஒரே பூவாக போட்டுடலாம், எல்லாருக்கும் பிரித்து பிரித்து போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரே பூவாக போட்டாச்சு. எங்கள் பெரியப்பாவுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா துண்டு கட்டிட்டாரு. இப்போ மாலை நான் தான் போட போகிறேன். இந்த வருஷம் என்ன எனக்கு கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பெரியப்பாவுக்கு பிடிச்ச பொருள் பாதிக்கு பாதி வாங்கிட்டு வரவே இல்லை எங்கள் அப்பா. எனக்கு அதுதான் கோவமே. நான் அடுத்த வருஷம் செலிப்ரேஷன் பண்ணும்போதெல்லாம், சாமி கும்பிட போகும்போதெல்லாம் நான் ரொம்ப நிறைய எங்கள் பெரியப்பாவுக்கு பிடிச்சது கல்லுருண்டை, எள்ளுருண்டை எல்லா பொருளுமே நான் வாங்கிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். எங்கள் பெரியப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நான் தான் பூ போட்டேன். மாலை போட்டாச்சு. பார்த்திங்கன்னா பூவெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தோம். நான், எங்கள் பெரியப்பா, சித்தப்பா எல்லாருமே சேர்ந்து. மாலை ஒரே பூவாக போட்டுடலாம், சிலைங்களுக்கு ஏன் பிரித்து பிரித்து போடணுன்ட்டு எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா ஒரே மாலையாக லென்த்தாக வாங்கிட்டு வந்துட்டார். எல்லாருக்குமே போட்டுட்ருந்தோம். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பெரியப்பா அந்த பக்கம் கட்டிகிட்டு இருந்தாங்க. எங்கள் தம்பி கொஞ்ச நேரம் போய் பிடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் சிலைகளுக்கு நடுவுலலாம் ஊதுபத்தி அது இது அப்படி இப்படின்ட்டு எல்லாம் பற்ற வச்சுட்டு இருந்தாங்க. நானுமே போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். எல்லாருமே எங்கள் ஆயா, தாத்தா எல்லாருமே, எங்கள் பாட்டி, எங்கள் சித்தி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை வந்தனால எங்கள் அம்மாவை பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா விட்டுட்டு வந்துட்டார். கூப்பிட்டாரு, ஆனால் எங்கள் அம்மா வரவே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் தங்கச்சி ஃபோன் பண்ணா. அதுக்கப்புறம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஃபோன் பேசிகிட்டு இருந்தப்போ எனக்கும் என் தங்கச்சிக்கும் சண்டை வந்துருச்சு.
இவங்க 2 பேரும் சண்டை கட்டிக்கிட்டாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி என்னைய கேட்க 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. என் தங்கச்சியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நான் சமாதானம் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் இவங்க எல்லாருமே மாலை போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. என் தங்கச்சி வேறு ரொம்ப என்னை டென்ஷன் பண்ணி விட்டுருச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. எங்கள் அம்மா வரலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த சிலை பார்த்திங்கன்னா முன்னாடியே சாமி கும்பிட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ தான் நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் ஆயா தாத்தா இந்த சிலைக்கெல்லாம் எங்கள் பெரியப்பாங்களுக்கெல்லாம் நாங்கள் கும்பிட வந்திருக்கோம். எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் எங்கள் தம்பியும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சிலைகளுக்கு நடுவில் ஊதுபத்தி அது இதுன்னு வச்சுட்டு இருந்தோம். கற்பூர சாம்பிராணி இதெல்லாம். நான் தான் எங்கள் பெரியப்பாவுக்கு மாலை போடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா வந்து அவங்க மம்மி டேடி அப்புறம் அவங்க தம்பி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டுட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு நல்லா சுத்தம் படுத்தி எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கற்பூரம் அதெல்லாம் பற்ற வச்சுட்டு இருந்தோம் பார்த்திங்களா. நான் அந்த ப்ளிக்கில் வந்து நான் வந்து தெரிய மாட்டேன். எங்கள் தம்பி பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கல அதில். இப்போ எங்கள் பெரியப்பாக்கு பிடிச்சது அது இதுன்ட்டு வச்சாச்சு. ஆனாலுமே குறையாக தான் வச்சுருக்கோம், நிறைய வைக்கவே இல்லை. எங்கள் பெரியப்பாக்கு இனிப்பு பொருளெல்லாம் அதிகமாக பிடிக்கும். எங்கள் பெரியப்பா சிலைக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன் எங்கள் பெரியப்பா சிலைக்கு எதுவுமே வைக்கல அப்படின்னா, வருஷம் கும்பிடாமல் வைக்கக்கூடாது, வருஷம் ஆகாமல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவருக்கு துண்டும் கட்டல, எதுவுமே பண்ணல. ஆனால் பொட்டு வச்சு பூ மட்டும் வச்சுருக்கோம். வாழைப்பழம் என் கையால் 2 வச்சேன். வருஷம் ஆனால் தான் அது வந்து மாலை போடணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு மீதி எல்லாமே பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் சாமி கும்பிட தொடங்கிட்டாங்க. எங்கள் பெரியப்பா 2 சிலையை பார்க்கும்போதும் எனக்கு ரொம்ப அழுகை தான் வந்துச்சு. என்னால் அழுகாச்சி தாங்கவே முடியல. எல்லாருமே சாமி கும்பிட்டாங்க. ஆனால் நான் மட்டும்தான் அழுதேன். நான் அழுவுறதை பார்த்துட்டு எங்கள் அப்பாவும் கண் கலங்குறாரு. இவன் தான் பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன தம்பி. எங்கள் ரியாவை நல்லா பார்த்துக்குவான். அவன் வந்து எங்கள் பெரிய தம்பி. அவங்க அப்பா தான் எங்கள் பெரியப்பா. அங்கே இருக்கிறாங்க இல்லையா வேட்டி கட்டிக்கிட்டு, அவர் தான் எங்கள் பெரியப்பா. எங்கள் தம்பி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட நான் ஊருக்கு வந்தோடனே ஓடியாந்து பேசிட்டு போயிடுவான். ஆனால் எங்கள் பெரிய தம்பி வந்து பேச மாட்டான். பயந்துக்குவான் பேசுகிறதுக்கு. பயப்படுவான்னு இல்லை, கூச்சப்படுவான் பேசுகிறதுக்கு. ஓரளவுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாருமே சாமி கும்பிட்றது தான். எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னுமே சில பேர் வரவே இல்லை சாமி கும்பிட. எங்கள் அம்மா வரல, எங்கள் ஆயா வரல, அப்புறம் எங்கள் அத்தை, இன்னும் நிறைய பேர் வரல. இந்த வாட்டி என்னாச்சுன்னு தெரில, நிறைய பேர் வரவே இல்லை. சரி வந்தவங்க மட்டும் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. சாமி கும்பிடும்போது எனக்கு செம்ம அழுவாச்சு, என்னால் தாங்கவே முடியல. ஆனால் நான் அந்த பிக் வந்து நான் எடுக்கல. எதெல்லாம் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கல. சாமி கும்பிட்றதோட எடுத்துகிட்டு விட்டாச்சு. ஆனால் ஒன்று சாமி கும்பிட்டு கீழே தொட்டு கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் மறந்த வாக்கில் கீழே தொட்டு கும்பிடுவேன் முன்னால. ஆனால் இப்போலாம் உசாராயிட்டேன். அது எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னு நிஜமாக தெரியல. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் பெரியப்பா சிலைங்க 2 சிலையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் இறந்தப்போ தான் நான் இல்லை, மீதி எல்லாரும் இறந்தப்பெல்லாம் நான் இருந்தேன். இங்கே ஓரளவுக்கு எங்கள் ஆயா தாத்தா, எங்கள் சித்தப்பா, எங்கள் இன்னொரு தாத்தா, கேசவ தாத்தா அப்படின்ட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அப்போல்லாம் நான் இருந்தேன் தெரிவிக்கல. ஆனால் இப்போல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்டா இந்த மாதிரி ஆகிடுச்சு, ஏன் நம்ம என்ன அப்படி பாவம் பண்ணோம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவேன். எங்கள் பெரியப்பா இறந்தோன்னே நான் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தோடனே வீட்டுக்கு போயிட்டு அவரை பார்த்து எங்கள் பெரியப்பா நான் பிரிஞ்சிருந்தப்போ எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் ராஜகோபால் பெரியப்பா தான் கேட்டுகிட்டே இருப்பார். அவர்கிட்ட கும்பிட்டோன்னே எங்கள் பெரியப்பா ஃபோட்டோ பார்த்து என் பாரத்தெல்லாம் சொல்லி அழுதுக்கப்புறம் ஒரு வாரத்துலேயே நாங்கள் பார்த்தீங்கன்னா வீடு பார்த்து வந்து நாங்கள் நல்லா தான் இருக்கோம். இப்போ எங்கள் பெரியப்பா எங்கள் கூடயே இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.